கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் நான் ஜெபிக்கிற இந்த ஜெபமானது உங்கள் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் ஒரு வளையம், ஒரு அக்கினி மதில் உங்களை சுற்றிலும் எழுப்பும்படியாக தேவ சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் வீட்டை சுற்றிலும் என் தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் இயேசு உங்களை சுற்றி இருப்பதை, அவர் தம்முடைய அக்கினியினாலே உங்களை சுற்றிலும் மதிலாய் நிற்பதை இந்த ஜெபத்தை கேட்டு முடிக்கிற உங்கள் வாழ்க்கையில் நித்தமும் நீங்கள் அதை காண்பீர்கள். உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் என் இயேசு பாதுகாப்பை அவர் உண்டாக்குவார். உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாக, அவர் கேடகமாக அவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். சகரியா 2:5 சொல்லுகிறது, நானே அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 125:2 சொல்லுகிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமார் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறாராம். தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய மகிமையின் கரம் அதிகமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். என் தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் இருக்கும் கூடாரங்களை சுற்றிலும் இறங்கட்டும். ஒரு தெய்வீக வல்லமை இப்பொழுதே, தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் இப்பொழுதே அப்பா உம்முடைய ஜனங்கள் இருக்கும் கூடாரத்தை மூடிக்கொள்ளட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பாதுகாப்பு இருக்கணும். அப்பா என் தேவன் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாக இறங்க நீர் சித்தம் கொள்ளுகிற தேவன். அவர்களுக்கு நீரே பிரகாசமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர், நித்திய வெளிச்சமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா பிள்ளைகளை சுற்றிலும் இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக வல்லமை இவர்களை சூழ்ந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் மகிமையும் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். அப்பா விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இந்த நாள் முதலாய் என் இயேசு எனக்கு அக்கினி மதிலாய் இருப்பார், அவரே என்னை சூழ்ந்திருப்பார். ஆகவே நான் பயப்படேன் என்று யாரெல்லாம் சொல்லுவார்களோ அவர்களை சுற்றிலும் என் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா உன்னதமானவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, சங்கீதம் 32:10 சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. இப்பொழுதே என் இயேசுவின் கிருபையானது, என் கர்த்தரின் கிருபையானது, என் பிதாவாகிய தேவனுடைய அந்த கிருபை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறாராம். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இதை கேட்கிற உங்களுக்கு என் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள். அவரை நம்புகிற உங்களை என் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்பொழுது பெருகுகிறதோ,
எப்பொழுது இயேசு என் இரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார், என் வீட்டை சுற்றிலும் அவர் பாதுகாப்பாய் இருப்பார். அக்கினி மதிலாய் என் தேவன் என்னை சூழ்ந்து கொள்ளுவார். என் வீட்டை சூழ்ந்திருக்கிற இருள் நீங்கி போகும். அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஹல்லேலூயா. இருள் பூமியையும் காரிருள் சூரியனையும் மூடிக்கொள்ளலாம், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். என்னை சுற்றிலும் அவர் பிரகாசிப்பார். எனக்குள்ளே அவர் மகிமையாக அவர் வெளிப்படுவார் என்கிற விசுவாசம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலே உண்டாகட்டும். சுவாமி, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல தானே இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். மகிமை வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இதுவரைக்கும் உங்கள் வீட்டை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கலாம், பிசாசுகள் சூழ்ந்திருக்கலாம், சர்ப்பங்கள் சூழ்ந்து கிடக்கலாம். ஆனாலும் என் இயேசு இந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்திலே உங்களை விடுதலையாக்குவார், உங்களை விடுவிப்பார். சத்துருக்கள், உங்களை வீட்டை சுற்றி இருக்கும் பிசாசுகள், உங்களை சுற்றி செய்யப்பட்ட செய்வினைகள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இனி பலிக்காதே போகும். காரணம், அவரே உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறாராம். அவர் உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை சுற்றிலும் என் இயேசு வேலி அடைத்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசானவனால் அங்கே அவனை நெருங்க முடியவில்லை. அவர் வேலி அடைத்தபடியினாலே பிசாசானவன் சொல்லுகிறான், பாருங்கள் ஆண்டவரே, நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீரே, பின்னே நான் எப்படி உள்ளே போக முடியும்? நீர் அந்த வேலியை எடுத்து போடும், நான் அவனை சோதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் என்பதை நாம் யோபுவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் நித்தமும் அவர் உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார். எப்பொழுதெல்லாம் உங்கள் உள்ளத்திலே எப்பொழுதெல்லாம் சந்தேகம் எழும்புகிறதோ, என்னை சுற்றிலும் தேவன் இருக்கிறாரா என்று நீங்கள் சந்தேகப்படுகிற பொழுதெல்லாம் இந்த ஜெபத்தை கேளுங்கள், இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாகவே என் தேவன் அக்கினி மதிலாய் உங்களை சூழ்ந்திருப்பார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். உன்னதமானவரே, உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ராஜா, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் சூழ்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் விசுவாசியுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள். என் தேவனே உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பை கொடுப்பாராக. உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோருக்கு அவர் பாதுகாப்பை கொடுப்பாராக. உங்கள் பெற்றோருக்கு பாதுகாப்பை கொடுப்பாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பாராக. உங்கள் கணவருக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பாராக. உங்களை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பாராக. நீங்கள் போகையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருப்பார். நீங்கள் வருகையிலும் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருப்பார். உங்கள் பிரயாணங்களிலே அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். அவரே உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். தன் கண்மணி போல உங்களை அவர் பாதுகாப்பார். ரிமா ஷாக் தலரி ரிபோ ஷிக் தல தியான் சுனதி விலபரால் அதியான் சுனதி. வார்த்தையை கேட்கிற அந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை நடப்பிக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஆனாலும் நான் ஒன்றை நம்புவேன், இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் உங்கள் சரீரத்தில் இறங்கும், உங்கள் இருதயத்தை அது திறக்க பண்ணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது உங்கள் சிந்தனைகளிலே விழுகிற பொழுது நிச்சயமாக தேவன் வல்லமையாய் செயல்படுவார். உன்னதத்தில் உள்ள பலத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஒரு விசுவாசத்தை என் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே அவரிடத்தில் கேளுங்கள், இயேசுவே, இந்த வார்த்தை கேட்கிற பொழுது என்னை விசுவாசிக்க பண்ணும். என்னை சுற்றிலும் நீர் அக்கினி மதிலாய் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இப்பொழுது தேவ வல்லமை உங்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ரிமா ஷாக்கால ரீதி ரியா குலதி. இயேசுவே, உமக்கு நன்றி. உன்னதமானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. யோவான் 17:15 என் இயேசு ஜெபிக்கிறார், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவர் அவர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவர். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டு என்னோடு இணைந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற
உன்னதமானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தீமையினின்று நீர் விலக்கி பாதுகாக்கணும் அப்பா. இப்பா, பிள்ளைகளுடைய வீடுகளை சுற்றி வரக்கூடிய தீமைகள், உம்முடைய பிள்ளைகளை சுற்றி வரக்கூடிய தீமைகள் எல்லாம் நீங்கத்தக்கதாக அப்பா இப்பொழுதே பாதுகாக்கும் கரம் இறங்கட்டும். அக்கினி மதில் சுவர் இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் தேவ தூதர்கள் இப்பொழுதே உலாவட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 34:7 சொல்லுகிறதே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறானாம், அவர்களை அவன் விடுவிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது, என் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக நீங்கள் நிற்கிற பொழுது, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். இப்பொழுது நான் அவருக்கு பயப்படுகிறேன். அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் சேனைகளின் கர்த்தர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுகிற தம்முடைய நாசியின் சுவாசத்தால் பிசாசை அவர் அழிக்கிறவராம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. இப்பொழுதே அந்த தேவனுக்கு முன்பதாக என்னை முழுவதுமாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் ஸ்நாபகன் சொன்னான், அவருடைய பாதரட்சையின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு நான் தகுதியற்றவன். நான் சிறுகட்டும், அவர் பெருகட்டும். காரணம், அவர் வல்லமையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர், சர்வ வயாபி. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நம்மை விடுதலையாக்கும்படி, நம்மை மீட்கும்படி வந்த உலக இரட்சகர் அவர். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நம்மை பிசாசுகளுக்கு முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்துவாராம். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருகிறவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை சுற்றிலும், ஒவ்வொருடைய அலங்கத்தை சுற்றிலும் என் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. அலங்கத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. தேவ கிருபையானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பணும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக சுவாமி. உன்னதமானவரே, மகா பெரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீள்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்குமா. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நடுவிலே என் இயேசு இருக்கிறார். உங்கள் நடுவிலே என் இயேசு இந்த நேரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், தேவ பிரசன்னம் இறங்குகிறது, தேவ மகிமை உங்கள் மத்தியில் இறங்குகிறது. அவரே உங்கள் வீட்டுக்கு தலையாக இருப்பார். உங்கள் வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். நித்தமும் அவர் உங்களை நடத்துவார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்படுகிறது. உங்களை நித்தமும் அவர் கவனிப்பாராம். இரவும் பகலும் அவர் உங்களை காக்கிற ஜாமக்காரராய் இருக்கிறார். மகிமை இதை கேட்கிற பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. உள்ளத்தில் ஒரு தைரியமும் பலமும் உண்டாகட்டும். கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் இருக்கிறார் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை விசுவாசிக்கட்டும். கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாரத்தையும் உண்டாக்குகிறவரா. மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று அங்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். காவல் பண்ணுகிறவர், மகிமையானவர்களின் மேல் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மகிமையானவர்கள். இப்பொழுது நம்மேல் அவர் காவல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:3 சொல்லப்பட்டபடி, கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற கேடகமா. அப்பா பிதாவே, உன்னதமானவரே, உமக்கு நன்றி. இனி ஒடுக்குகிறவன் உங்களிடத்தில் கடந்து வருவதில்லை. உங்களை ஒடுக்குகிறவன், உங்களை சுற்றிலும் நெருக்குகிறவன், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்களை நெருக்கும்படி, வேதனை உண்டாக்கும்படி உங்கள் வீட்டுக்கு அவன் வர முடியாது. காரணம், வாசல் படியிலே இப்பொழுது என் இயேசு நிற்கிறார், என் இயேசு நிற்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். இந்த இயேசுவுக்கு உங்கள் வீட்டில் இடம் கொடுங்கள்.
ஹல்லேலூயா. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் தன் வீட்டை திறந்து கொடுப்பான் என்று சொன்னான், நான் அவன் வீட்டுக்குள் போய் அவனோடு அமர்ந்து நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நன்றி அப்பா, உன்னதமானவரே, உமக்கு நன்றி சுவாமி. என் கண்களிலாலே நான் அவனை பார்த்துக் கொள்ளுகிறேன் என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 சொல்லுகிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. என் தேவனே உங்களுக்கு விளக்கு. உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அவர் உங்கள் வீட்டின் நடுவிலே உங்களுக்கு விளக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த சூரியன் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. அதிகமாய் பிரகாசிக்கிற அந்த மகிமையான வெளிச்சம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆக நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பயப்படாதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்காக நன்றி சுவாமி. வார்த்தையினால் நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டீர், மகிமையினால் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டீரப்பா. உம்முடைய வல்லமையினால் நீர் கேடகமாக உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டீர். ஆதியாகமம் 15:1 ஆதியாகமம் 15:1 நீர் சொல்லுகிறீர், நீ பயப்படாதே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இசப்பா, நன்றி ராஜா. இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சுற்றிலும் நீர் கேடகமாக இருக்கிறீர், அக்கினி மதிலாய் இருக்கிறீர், நெருப்பாய் இருக்கிறீர். இப்பொழுதும் பொல்லாத ஆவிகள் வெளியேறும், சத்துருக்கள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுப்பா. இந்த நேரத்தில் சத்துருக்கள் வீட்டுக்குள் இருக்க முடியாது. பிசாசின் கிரியைகள் இனி இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. அசுத்த ஆவிகள் இனி இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. அருவருப்பின் ஆவிகள் இனி இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. விபச்சாரமும் வேசித்தனமும் இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. குடிக்கும் போதைக்கும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் இனி இந்த வீட்டுக்குள் இருக்க முடியாது. அவர்களுக்குள் காணக்கூடிய பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உங்க மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடிக்கொள்ளட்டும். தெய்வீக வெளிச்சம் வீட்டுக்குள் அதிகமாக இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொருவரை நிரப்பட்டும் சுவாமி. உன்னதமானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளணும். பாதுகாக்கும் உம்முடைய கேடகமானது ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மகா பெரிய கேடகம் நீர் ஒருவரே சுவாமி. ஹல்லேலூயா. கோழி எப்படி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்குள்ளாக வைத்து எப்படி அது பாதுகாக்கிறதோ அதுபோல என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர் சுவாமி. கழுகு எப்படி தன் செட்டைகளின் மேல் வைத்து பிள்ளைகளை உயர எடுத்துச் செல்லுகிறதோ அதுபோல என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீரப்பா. தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக, அதாவது உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக, உம்முடைய அடைக்கலா பட்டணத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய அடைக்கலத்துக்கு வந்த, உம்மை தேடி வந்த, உம்மை நம்பி வந்த ஒருவரையும் நீர் கைவிடாதவர் அப்பா. இப்பொழுதே அந்த அடைக்கலா பட்டணத்துக்குள்ள என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கிற, சாகா வரம் பெற்ற, ஆதியும் அந்தமுமான, தொடக்கமும் முடிவுமான சர்வ வல்லமையுள்ள ஆசாரியன் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே நாங்கள் என்றென்றைக்கும் பாதுகாப்போடு கூட நாங்கள் இருப்போம். மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திடப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி. ஒரு புதிய பலன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். ஐயோ, என் குடும்பத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். என் பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்படுகிறேன். என் கணவருடைய அடிமைத்தனத்தை குறித்து நான் கவலைப்படுகிறேன். என் மனைவியை குறித்து நான் கவலைப்படுகிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்து எனக்கு பயம் உண்டாகிறது. எங்கே பிசாசானவன் பிடித்து சென்று விடுவானோ, அவன் தன் வழியில அடிமைப்படுத்திக் கொள்வானோ என்கிற பயம் எனக்குள் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் நீர் திடப்படுத்துகிறீர், நீர் பலப்படுத்துகிறீர் அப்பா. வார்த்தை வல்லமையுள்ளது. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, அப்பத்தினால் மாத்திரமும் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் ஜீவனாயிருப்பான், அவன் உயிரோடு இருப்பான், பலனடைவான். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளைக்காக நன்றி.
இந்த ஜெபத்திற்காக நன்றி. இந்த ஜெபத்தில் நீர் இடைபடுகிறீர், உமக்கு நன்றி. கேட்கிற பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்கிறீர், உமக்கு நன்றி. அவர்கள் வீட்டை நீர் பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றி. வீட்டை சுற்றிலும் இருந்த இருளை நீர் அகற்றுகிறீர், உமக்கு நன்றி. இப்பொழுதே ஒரு புதிய வெளிச்சமாக நீர் அமர்ந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. வீட்டை சுற்றிலும் என் தேவன் அக்கினி மதிலை நீர் எழுப்புகிறீர், உமக்கு கோடா கோடி நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தேவ தூதர்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வீட்டை சுற்றிலும் உலாவி வருவதற்காக நன்றி. உருவிய பட்டயத்தோடு கூடிய வல்லமையுள்ள தேவ தூதர்கள் இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷம் முதல் கொண்டு, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே தேவ தூதர்கள் உலாவட்டும் அப்பா. ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை என் ஆண்டவராக இயேசு நீர் கொடுக்கணும். வல்லமை வெளிப்படட்டும். பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும். காரணம் உன்னை சுற்றிலும் அவரை அக்கினி மதிலாய் இருக்கிறார். கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வார்த்தையை கேட்ட, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு வீடுகளும் பாதுகாக்கப்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாக்கப்படட்டும். சுற்றிலும் நீரே அக்கினி மதிலாய் இருந்து மகிமையை வெளிப்படுத்துவீராக. நித்தமும் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக ராஜா. நல்ல சுக பலன் ஆரோக்கியம் குடும்பத்திலே காணப்படும். இந்த நாள் முதல் கொண்டு சூழ்நிலைகள் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசியுங்கள். உங்களை சுற்றிலும் என் இயேசு இருக்கிறார். உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கெட்டு போக முடியாது. என் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை சத்துருவின் கையில் விட்டுக் கொடுக்க மாட்டார். ஒருபோதும் அவன் உன் வீட்டுக்குள் நுழைய முடியாது. காரணம் என் இயேசு உன் வீட்டுக்குள் வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயம் என்கிற கதவை நீர் திறந்து கொடுத்திருக்கிறாய். உன் வீட்டை இந்த நேரத்தில் திறந்து கொடுக்கிறாய் என் இயேசுவுக்கென்று. அவர் உன் வீட்டுக்குள் அமர்ந்திருப்பார். உன்னோடு கூட போஜனம் பண்ணுவார், உன்னோடு கூட பேசுவார், சத்தியத்தை வெளிப்படுத்துவார், நித்தமும் உன்னை நடத்துவார், கடைசி வரைக்கும் நடத்துவார். வாக்கு பண்ணி இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னதமானவரே உமக்கு நன்றி அப்பா. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் இயேசு நீர் பலப்படுத்தி, ஹல்லேலூயா. உன்னதமானவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிறீர், நன்றி. ஹல்லேலூயா. நீரே மகா பெரிய பலமும் கேடகமாக இருக்கிறதற்காக நன்றி. வீட்டை சுற்றிலும் பிள்ளைகளை சுற்றிலும் இந்த நாள் முதல் கொண்டு அக்கினி மதிலாய் நீர் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீர். ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து கொண்டு பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள உம்முடைய கரத்தாலே நீர் தொட்டு வழி நடத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான்